அபிஷேகாவோட படிப்பு செலவ சரிகமப நடுவர்கள் ஏத்துக்கொண்டாங்க அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ்ல கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அபிஷேகா. இந்த சீசனோட சூப்பர் ஸ்டாரா உருவெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிலேருந்து வந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா பாடி மக்கள் மனச மட்டுமல்ல ஜட்ஜஸோட மனசையுமே வென்று வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சரிகமப நடுவர்கள் நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் சமீபத்தில நடந்த தளபதி ரவுண்ட்ல பட்டைய கிளப்புற மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நடுவர்கள் எல்லாருமே சேர்ந்து அபிஷேக்குக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களோட கல்வி செலவ ஏத்துக்கிட்டு இருக்காங்க. "அபிஷேகா, நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டே இருந்தோம். அண்ட் அதற்காக நாங்க முடிவெடுத்திருக்கிறது தான் உங்களோட படிப்பு செலவு. அதாவது ஸ்கூல் படிக்கிறதுன்னு மட்டும் கிடையாது. நீங்க சங்கீதம் கிளாஸ் போலாம். இல்ல ஸ்கூல்ல வேற ஏதாவது கோர்சஸ் பண்ணலாம். நீங்க ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே கண்டிப்பா உங்களோட படிப்பு செலவ இந்த ஒரு சரிகமப டீம் ஏத்துக்கும். நாங்க 4 பேரும் ஏத்துப்போம். அண்ட் உங்கள படிக்க வைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் இசை கத்துக்கிறதுனாலுமே நீங்க ரொம்ப நல்லபடியா கத்துக்கங்க. உங்களுக்காக எப்போதுமே ஒரு பேக் போனா நாங்க இருக்கோம். உங்களோட ஒரே ஒரு விஷயம் நல்லபடியா படிக்கணும், நல்லபடியா பாடணும். 2யுமே சைமல்டேனியஸா பண்ணணும் நீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இவ்வளோ ஹேப்பியான ஒரு நியூஸ ஜட்ஜஸ் சொன்னதுமே, அங்க இருக்கக்கூடிய அபிஷேகா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஒட்டுமொத்த செட்டும் சரி மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அபிஷேகாவோட அப்பா, அம்மாலாம் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து அபிஷேகாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சு, அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி பாடி வந்துட்டு இருக்காங்க. பீப்பிள்ஸ் ஃபேவரட்டாவும் மாறி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தகுந்த மாரியே படிப்பு செலவையும் ஜட்ஜஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஜட்ஜஸ தான் பாராட்டி ஆகணும். அண்ட் அதுதான் சரி அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சுதா கொங்கரா அவர்களோட அடுத்த படத்திலயும் ஜெயம் ரவி தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சமீபத்தில பொங்கல் விருந்தா ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் பராசக்தி. அண்ட் இந்த ஒரு படத்தில சுதா கொங்கரா அவர்களோட இயக்கத்தில சிவகார்த்திகேயன், அதர்வா, அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி இவங்கலாம் நடிச்சிருந்தாங்க. இதில ஜெயம் ரவி அவர்கள் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு. படம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே அவரோட நடிப்பு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அண்ட் அந்த படத்துல ஒர்க் பண்ணும்போதே சுதா அவர்களுக்கு ஜெயம் ரவியோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அவர்கிட்ட அடுத்ததாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. சுதா கொங்கரா அவர்களோட அடுத்த படத்துலயும் ஜெயம் ரவி அவர்கள் தான் இருக்க போறாராமா. அதுவும் ஹீரோவா நடிக்க போறாராங்கம்மா. அண்ட் கண்டிப்பா இவங்க 2 பேரோட காம்போ மிகப்பெரிய அளவுல இருக்கும். பராசக்தி படம் வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கவும் மிகப்பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் அதே சிங்கிள் ஹீரோவா நடிக்கும்போது கண்டிப்பா இதற்கு முன்னாடி அவங்க எடுத்திருந்த படங்கள் மாரி மிகப்பெரிய அளவுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறுதி சுற்று மாரி இருக்குமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.